இன்றைய கதையின் ஆரம்பம் ஒரு சாதாரணமான கேள்வியோடு தொடங்குகிறது. ஆனால் அந்த கேள்வி அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு மனதையும் கலங்கடிக்கிறது. கதிர்வேல் ராஜியிடம் கேட்கிறார், ஏம்மா ராஜி, நானும் அண்ணனும் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் ரெடி பண்ணணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த கேள்வி கேட்கப்பட்டதும் வீட்டில் இருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். குழப்பம், அதிர்ச்சி, மௌனம் ஒரே நேரத்தில் அந்த வீட்டை மூடி நிற்கிறது. அந்த அமைதியை உடைப்பவன் சக்திவேல்தான். அவன் குரலில் கிண்டலும் அதற்குள் மறைந்திருக்கும் ஆதங்கமும் தெளிவாகத் தெரிகிறது. மீண்டும் கேட்கிறான். அவனுக்கு இப்போ ஒரு எம்எல்ஏ பொண்ணோட கல்யாணம் ஆகிவிட்டது. அவங்க 2 பேரும் இப்போது சுவிட்சர்லாந்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தங்கமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை. இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு குடும்பத்தின் நிறைவேறாத ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. அதை கேட்ட சக்திவேலின் அம்மா உடனே கோபமாகச் சொல்கிறாள், ஏண்டா சக்திவேல், இப்ப எதுக்குடா அந்த கதையெல்லாம்? நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் யார் யாரை கல்யாணம் பண்ணினா நமக்கு என்ன? உடனே முத்துவேல் தலையிடுகிறார். சக்திவேல், நீ அமைதியாக இரு. ஆனால் சக்திவேலின் மனதில் தேங்கிக் கிடந்த ஆதங்கம் அவ்வளவு எளிதில் அடங்கப் போவதில்லை. நான் என்ன பெரிய தப்பா பேசிட்டேன்? ராஜி அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் வெளிநாட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பாள். இதுல என்ன பெரிய குற்றம்? என்னோட ஆதங்கத்தைத்தானே நான் பேசுகிறேன். அதற்காக நான் புலம்புற மாதிரி நினைக்காதீங்க என்று அவன் மீண்டும் சொல்கிறான். அந்த நேரத்தில் ராஜி பதில் சொல்கிறாள். அவள் குரலில் எந்த நடுக்கமும் இல்லை. சித்தப்பா, எனக்கு எதுவும் ஆகவில்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டில் பேசப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒரே நொடியில் கேள்விக்குறியாக மாற்றுகிறது. அதை கேட்ட கோமதி உடனே ராஜிக்காக குரல் கொடுக்கிறாள். அண்ணா, கதிர் அவளை கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்து கொள்கிறான். மேலும் அவள் சொல்வது அந்த வீட்டின் மனநிலையை இன்னும் ஆழமாக மாற்றுகிறது. நீங்க பார்த்த மாப்பிள்ளையை விட கதிர் 1000 மடங்கு நல்லவன். சுவிட்சர்லாந்தில் கட்டிக் கொடுத்திருந்தால் ராஜியை நீங்கள் அடிக்கடி போய் பார்க்க முடியுமா? ஆனா இப்போ எதிர் வீட்டு ஜன்னல் திறந்தாலே பார்க்க முடியும். இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? இங்கேதான் பழனி குரல் கொடுக்கிறான். இங்கே இந்த கதையின் மையம் தெளிவாகத் தெரிகிறது. ஒரு பக்கம் பெரிய வசதி, வெளிநாட்டு வாழ்க்கை, சமூக மரியாதை. மற்றொரு பக்கம் அருகாமை, பாதுகாப்பு, மன நிம்மதி. முத்துவேல் பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு நல்ல வரன் வந்ததும் அவளை கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் நீ அந்த ஐபிஎஸ் கனவோட தான் இருக்கிறாயா என்று மகளை பார்த்து முத்துவேல் கேட்கிறார். படிப்பு பற்றிய பேச்சு வரும்போது கதிர் உறுதியோடு முன் வருகிறான். வேண்டாம் மாமா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜியை நானே படிக்க வைப்பேன். அவளுடைய வாழ்க்கையையும் நானே பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தைகள் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பெருமையை தருகின்றன. ஆனால் சக்திவேலின் மனதில் அதே வார்த்தைகள் இன்னும் தீயை ஊற்றுகின்றன. கோமதி சந்தோஷமாகச் சொல்கிறாள், பார்த்தீங்களா அண்ணா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனா இறுதியில் நாம 2 பேருமே சம்பந்திகள் ஆகிவிட்டோம். முத்துவேல் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சக்திவேலின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பது போல கோபம் தெரிகிறது. இது விதியா? அப்போ எங்களோட ஆசை என்ன? எங்களோட மரியாதை என்ன? என்று அவன் மனதுக்குள் கொதிக்கிறான். ராஜியை நம்மகிட்ட கொண்டு வந்திருக்க விட்டிருந்துதானே? அதுதானே முறை என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். அதற்கு ராஜி சொல்கிறாள், சித்தப்பா, இந்த எல்லாம் நடந்ததால்தான் நான் இன்று சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன். ஆனால் சக்திவேலின் கண்களில் அந்த சந்தோஷம் கூட முழுமையாகத் தெரியவில்லை. நீ சந்தோஷமா இருக்கிறது தப்பில்லை. ஆனா எங்க வீட்டு பொண்ணு ஒரு பெரிய இடத்துல நல்ல வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு என்று ஆதங்கத்துலதான் நான் பேசுகிறேன் என்கிறான் சக்திவேல். அந்த நேரத்தில் சரவணன் கிண்டலாகச் சொல்கிறான், இல்லனா மட்டும் இந்த உத்தமனுக்கு பெண்கள் வரிசை கட்டி நிக்குமா? அந்த வார்த்தைகள் வீட்டின் சூழ்நிலையை இன்னும் கடுமையாக்குகின்றன. கோமதியின் அம்மா கோபமாக கேட்கிறாள், சக்திவேல், நீ இங்கே வந்ததே தவறு. இதுவரை நடந்த எல்லாமே உனக்குத் தெரியும். அப்படி இருக்க ஏன் மீண்டும் மீண்டும் அதையே பேசுகிறாய்? அதற்கு சக்திவேல் சொல்கிறான், இந்த கதிரின் செயல் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரே கல்லில் 3 மாங்காய். பொண்ணும் கிடைச்சது, சொத்தும் கிடைச்சது, பகை குடும்பத்தை பழிவாங்கின மாதிரியும் ஆகிவிட்டது என்று கதிரை பார்த்து சொல்கிறான். இந்த சந்தேக வார்த்தைகள் கதிரின் குணத்தை கேள்விக்குறியாக்குகின்றன. அதற்கு ராஜி உடனே பதில் சொல்கிறாள், சித்தப்பா, கதிர் நீங்கள் நினைப்பது போல இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். சுகன்யாவும் அங்கு வந்து பேசுகிறாள். அண்ணன் மனதுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்துல தானே பேசுகிறாங்க. ஆனால் கோமதியின் அம்மா உடனே தலையிடுகிறாள்.
சுகன்யா, நீ அமைதியாக இரு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதே. கொஞ்சம் அமைதியாக இரு. பாண்டியன் இறுதியாக சொல்கிறார். எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. அதற்கு சக்திவேல் சொல்லும் வார்த்தைகள்தான் இந்த கதையின் உச்சம். மனதுக்குள் இவ்வளவு வேதனை இருக்கும்போது அதையெல்லாம் பேசாம எப்படி சாப்பிட முடியும்? நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமலா இங்கு வந்திருக்கிறோம்? அந்த வார்த்தைகளோட இந்த கதை நிறைவடைகிறது. இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் பாண்டியனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவர் எழுந்து வெளியே சென்று விடுகிறார். அப்போது மீண்டும் சக்திவேல் கோபத்துடன் செல்கிறார். இவன் என்ன இருந்தாலும் கதிர் ராஜியை திருமணம் செய்திருக்க கூடாது என்று. உடனே கோமதி கோபத்துடன் சொல்கிறாள், அண்ணே, கதிர் ஒன்றும் ராஜியை திருமணம் செய்யவில்லை. நான் தான் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தேன் என்று. அந்த நேரத்தில் பாண்டியன் வந்துவிடுகிறார். கோபத்துடன் பார்க்கிறார். இவ்வாறாக இன்றைய எபிசோடு நிறைவடைகிறது. ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சாதாரண கேள்வியே பெரிய புயலை உருவாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில்தான் இன்றைய கதை தொடங்குகிறது. ராஜியின் வாழ்க்கையைச் சுற்றி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த குடும்பச் சூழலில் ஒரு வார்த்தை, ஒரு நினைவு பல ஆண்டுகளாக மனதுக்குள் புதைந்து கிடந்த ஆதங்களை வெளியே கொண்டு வருகிறது. ராஜிக்கு திருமணம் பற்றிய பழைய பேச்சுகள் மீண்டும் எழும்போது வீட்டில் இருந்த ஒவ்வொருவரின் முகத்திலும் குழப்பம் தெரிகிறது. அந்த குழப்பம் வெறும் ஆச்சரியம் அல்ல, அது நிறைவேறாத ஆசைகளின் பிரதிபலிப்பு. ஒருவருக்கொருவர் எதுவும் பேசாமல் பார்த்து கொள்ளும் அந்த நொடிகளில் உறவுகளுக்குள் இருக்கும் இடைவெளி தெளிவாக தெரியத் தொடங்குகிறது. இந்த அமைதியை உடைப்பது சக்திவேலின் வார்த்தைகள். அவரின் சொற்களில் வெளிப்படையாக தெரிகிறது கிண்டல். ஆனால் அந்த கிண்டலுக்குள் மறைந்திருப்பது ஒரு குடும்பத்தின் கனவுகள், நொறுங்கிய வேதனை. ராஜி வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தால் வெளிநாட்டில் வசதியான பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் என்ற எண்ணம் அவரை விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த எண்ணமே அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கசப்பாக வெளிப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. அதை சக்திவேலின் அம்மாவும் முத்துவேலும் உணர்த்த முயல்கிறார்கள். பிறர் வாழ்க்கையைப் பற்றி நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதில் என்ன அர்த்தம் என்று கேள்வி எழுகிறது. இருந்தாலும் ஆதங்கம் கொண்ட மனம் அந்த கேள்விகளை கேட்க தயாராக இல்லை. சக்திவேலின் பார்வையில் இது வெறும் திருமணப் பிரச்சனை இல்லை. அது மரியாதை, சமூக நிலை, குடும்ப பெருமை ஆகியவற்றோடு தொடர்புடையது. நம்ம வீட்டு பெண் பெரிய இடத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அதை ஆசை நிறைவேறவில்லை என்பதற்கான கோபமே குற்றச்சாட்டுகளாகவும் சந்தேகங்களாகவும் வெளிப்படுகிறது. இந்த சூழலில் ராஜியின் மனநிலை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அவளுக்கு பொருளாதார வசதி முக்கியமல்ல, வெளிநாட்டு வாழ்க்கையும் அவளுக்கு கனவல்ல. அவள் விரும்புவது பாதுகாப்பும் புரிதலும் அருகாமையும் தான். தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் அவள் சந்தோஷமாக இருப்பதாக சொல்லும்போது அது மிகவும் எளிமையான வார்த்தைகளாக இருந்தாலும் அதில் உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கிறது. ராஜியின் அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் நிற்பவன் கதிர். அவன் பணக்காரன் அல்ல, பெரிய பின்னணியும் இல்லை. ஆனால் அவன் காட்டும் அக்கறை, பொறுப்பு, பாதுகாப்பு உணர்வு அவனை ராஜியின் வாழ்க்கையில் முக்கியமானவனாக மாற்றுகிறது. அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ளும் அவனது இயல்பு உறவுகளின் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டுகிறது. கோமதியின் வார்த்தைகள் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துகின்றன. வெளிநாட்டில் இருக்கும் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டால் அருகிலேயே இருந்து பார்க்கவும் பேசவும் முடியும். ஒரு உறவு எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை அவள் எடுத்துக்காட்டுகிறாள். வசதியை விடவும் மனித உறவுகளின் நெருக்கம் பெரிது என்பதை அவள் உணர்த்த முயல்கிறாள். முத்துவேல் ராஜியின் கனவுகளை நினைவாக கூறுகிறார். ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை, படிப்பின் முக்கியத்துவம், எதிர்கால இலக்குகள் இவை அனைத்தும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகின்றன. அந்த பாதையில் ராஜியை தொடர வைக்க தயாராக இருப்பது கதிரின் குணத்தை மேலும் உயர்த்துகிறது. அவன் அவளுடைய கல்விக்கும் வாழ்க்கைக்கும் பொறுப்பேற்க முன்வருவது அவனை வெறும் கணவனாக அல்ல, ஒரு துணையாகவும் மாற்றுகிறது. ஆனால் இந்த நல்ல எண்ணங்களுக்கிடையில் சக்திவேலின் மனதில் சந்தேகம் வேரூன்றுகிறது. இந்த திருமணம் உண்மையிலேயே காதலால் ஏற்பட்டதா அல்லது பழைய பகைகளை தீர்க்கும் ஒரு வழியா என்ற எண்ணம் அவரை வாட்டுகிறது. ஒரே சம்பவத்தை ஒவ்வொருவரும் வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுதான். வாதங்கள் அதிகரிக்கின்றன, பழைய நினைவுகள் கிளறப்படுகின்றன, குடும்பத்தின் மரியாதை, கடந்த கால அவமானங்கள், அடக்கி வைத்த கோபங்கள். பேசப்படுவது ராஜியின் வாழ்க்கை என்றாலும் உண்மையில் பேசப்படுவது தலைமுறைகளின் மனநிலைகள்தான். இந்த இடத்தில் மூத்தவர்கள் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்த முயல்கிறார்கள். எல்லாவற்றையும் அந்த கணத்தில் தீர்த்துவிட முடியும் என்பதை மனதும் சந்தேகமில்லாத போது எந்த முடிவும் சரியாக இருக்காது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். உணவு பற்றி அழைப்பு கூட அந்த சூழலில் சமாதான முயற்சியாகத்தான் வருகிறது.
ஆனால் சக்திவேலின் இறுதி எண்ணம் இந்த கதையின் மையத்தை சொல்லிவிடுகிறது. மனதுக்குள் இருக்கும் வேதனை பேசப்படாமல் அடங்காது. அது வெளியே வராமல் போனால் எந்த மகிழ்ச்சியும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அவனது வார்த்தைகள் கோபமாக இருந்தாலும் அதில் ஒரு தந்தையின் ஆதங்கம் மறைந்திருக்கிறது. இந்த கதை நமக்குச் சொல்லும் உண்மை மிகவும் எளிமையானது. வாழ்க்கையில் வசதியும் பணமும் மட்டுமே சந்தோஷத்தை தராது. அதே நேரத்தில் மனநிறைவும் புரிதலும் மட்டும் போதும் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தின் அர்த்தம் வேறுபட்டது. அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாத போதுதான் உறவுகளுக்குள் பிளவுகள் ஏற்படுகின்றன. இறுதியில் இது ராஜியின் வாழ்க்கை பற்றிய கதை மட்டுமல்ல, அது குடும்பத்தின் மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி. ஆசைகளும் ஆதங்கங்களும் புரிதலும் பிடிவாதமும் மோதும் இடத்தில் உருவாகும் அந்த மனித கதையே இந்த கட்டுரையின் மையம். நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை கையில் கால்ல விழுந்தாவது இன்னும் 2 நகை போட்டு சொத்து பத்தெல்லாம் எழுதி வைத்திருந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இவளை வாழ வைத்திருப்போம். ஆனால் இவன் அப்படி செய்தானா? சண்டைக்காரர்கள் குடும்பம் இவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஏதோ திட்டம் போட்டு விட்டான் என்று கதிரை சொல்கிறான் சக்திவேல். சக்திவேல் முத்துவேலிடம் கேட்கிறான், ஏன் அண்ணா, இந்த கதிர்வேல் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் என்று நினைத்தானா, இல்லை அம்மா வழி வர வேண்டிய சொத்தை எப்படியாவது பொண்டாட்டி வழியாக எடுத்து விடலாம் என்று எண்ணினானா என்று கேட்கிறான். உன் பையனை பத்தி தப்பா பேசணும் என்று எனக்கு எதுவும் இல்லை. நடந்த விஷயத்தை பற்றி எனக்குள் இருக்கிற ஆதங்கம் பத்தி தான் என்னால் பேச முடியும். இதில் என்ன தப்பு என்று கேட்கிறான். ராஜி சொல்கிறான், சித்தப்பா, இதெல்லாம் நடந்ததால் தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் அதை பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்கள் தவிர நாம் சந்தோஷமாக இருப்பதை பற்றி நீங்கள் பேசவில்லை. கிடைச்ச வரைக்கும் லாபம், பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு, சொத்துக்கு சொத்தும் ஆச்சு, எதிரி குடும்பத்தை பழிவாங்கியது போலவும் ஆச்சு என்று ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்து விட்டான். இந்த கதை மீண்டும் சக்திவேல் சொல்கிறான். சித்தப்பா, கதிர் ஒன்னும் நீங்கள் நினைப்பது போல் இல்லை. அவன் மிகவும் நல்லவன் என்று பதில் சொல்கிறாள் ராஜி. இவ்வாறாக இன்றைய பாண்டியன் ஸ்டோர் எபிசோடு நிறைவடைந்தது.